யாத்திராகமம் 12 அந்த பஸ்காவை எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். சொல்லும் பொழுது 12 அதிகாரத்தில் 6 வசனத்தை பாருங்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்தில் என்ன செய்யுங்க, தெளித்து. இப்போ ரத்தத்தை கொஞ்சம் எடுங்க, அதை எடுத்து நீங்கள் வீட்டினுடைய நிலைக்கால்களெல்லாம் என்ன செய்யுங்க, அந்த 2 சட்டத்துலையும் நீங்கள் பூசுங்கன்னார். எதுக்கு அப்படி சொன்னார் அப்படின்னா, மேற்சட்டத்துலையும் பக்கவாட்டிலையும் பூசுங்க. இயேசுவின் ரத்தத்தை கால்நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மிதிச்சிடாதீங்க. அதனால் கீழே என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பூச வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த பக்கவாட்டு சட்டங்களில் அதை பூசுங்க, மேல் சட்டத்தில் பூசுங்கிறாரு. அன்று ராத்திரியிலே மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவர்கள். புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பான கீரை என்னன்னா அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நினைப்பூட்டுதலுக்கு அடையாளமாக அது இருக்கிறது. அது கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், இந்த பஸ்காவின் மூலமாக என்ன செய்யறாத விடுதலை அடைகிறோம் அப்படிங்கிறது அந்த ஜனங்கள் அறியும்படியாக கசப்பு கலந்த கீரையும் என்ன செய்ய வச்சுக்கோ அப்படின்னார். நமக்கு நல்ல கறி எடுத்தால் பக்கத்தில் கீரை வச்சா நமக்கு நஞ்சு மாதிரி இருக்கும். வீட்டில் சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா, வீட்டில் கறியெல்லாம் வச்சுட்டு இந்த கீரை நல்லது சாப்பிடுங்கம்மாங்க, அது தொடுறதுக்கே மனசு வராது. 2 டேஸ்ட் என்ன செய்யாது, ஒத்தே வராது. ஆனால் பாருங்கள், பஸ்காவை சாப்பிடும்போது தேவன் அதான் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார், நல்ல கசப்பான கீரை என்ன செய்ய பக்கத்தில் வச்சுக்கோ, இதான் உன் பழைய வாழ்க்கை. இந்த பஸ்காவை புசிப்பதன் மூலமாக நீ ஒரு புதிய வாழ்வுக்குள்ள என்ன செய்ய போகிற, பிரவேசிக்க போகிற அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அதை பக்கத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். அது நெருப்புனால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு அதை என்ன செய்யணும், நீங்கள் புசிக்கணும் அப்படிங்கிறார். இந்த பஸ்கா ஆடு சுடப்பட வேண்டும், அவிச்சு என்ன செய்யக்கூடாது சாப்பிட, பச்சையாவோ அல்லது தண்ணீரில் அவிக்கப்பட்டதோ வேவிச்சு என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. நெருப்புனால் என்ன செய்யணும், சுட்டு தான் சாப்பிடணுன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பஸ்காவாக அடிக்கப்பட்டு நரக பாதாளத்திலே போய் அவர் ஆவியிலே அங்கு வேதனைப்பட போகிறாரு. அது ஒரு சுட்டரிக்கப்படுவதற்கு அடையாளமாக, அக்கினினாலே அவர் வாதிக்கப்படுறாரு, அது ஒரு சுட்டரிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த பஸ்கா ஆடுனா அதை சுட்டு தான் என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை தேவன் அவர்களுக்கு கொடுக்குறார். பஸ்கா ஆட்டை பச்சையாவோ அவித்ததாவோ சாப்பிடாமல் என்ன செய்யுங்க, நெருப்பில் சுடுங்க, சுட்டு அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அப்புறம் அது ஒன்றையும் விடிய காலம் வரைக்கும் மீதியாக வைக்காமல் அதெல்லாவற்றையும் மீதியாக இருந்துச்சுன்னா அது அக்கினியில் என்ன செஞ்சிருங்க, எரிச்சிருங்க அப்படிங்கிறார். அதை எப்படி புசிக்கணும்னு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களிலே பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கையிலே தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த பஸ்காவை எப்படி புசிக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் அதை எப்படி புசிக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ரத்தத்தெல்லாம் எடுத்து நிலைக்காலில் பூசிட்டு இப்போ நெருப்பில் அந்த பஸ்காவை என்ன செய்யுங்க, நல்லா சுடுங்க. சுட்டு அதை நீங்கள் அது சாப்பிடும்போது ஒரு பயணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனிதனை போல் அறையில் என்ன பண்ணுங்க, கச்சையை கட்டிக்கொள்ளலாம், ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய, நல்லா ப்ரிப்பேர் ஆகி இதை சாப்பிடு அப்படிங்கிறார். ஏன்னா அது முடிஞ்ச உடனே நீங்கள் பயணம் ஆரம்பிக்க போகுது. அப்போ உட்காந்துக்கிட்டு நான் ஆயத்தமாக இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகவே ஒரு பயணத்துக்கு ஆயத்தமாக உங்கள் அறைகளை கட்டி கொண்டு அதை நீங்கள் அரை கச்சைகளை கட்டி கொண்டும் உங்கள் கால்களிலே பாதரட்சையை தொடுத்து கொண்டும். பாருங்கள், பஸ்காவை புசிக்கும் போது காலில் செப்பல் போட்டுக்குங்க அப்படின்னார். பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த கர்த்தருடைய பந்தியை இது ரொம்ப பரிசுத்த பந்தி அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுனால யாராவது காலில் ஷூ போட்டிருந்தாவோ அல்லது ஒரு பொது இடங்களில் நம்ம ஒரு காமனாக கூடுற இடங்களில் நம்ம கம்யூனியன் எடுக்கும்போதோ ஐயோ நம்ம செருப்பு போட்டிருக்கோமே அப்படின்லாம் நிறைய நேரங்களில் மனிதர்கள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, உடனே அவுத்து போட்டுறணும் போல் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்கள்லையே அந்த பஸ்காவை புசிக்கும் போது தேவன் சொல்கிறாரு, கம்பல்சரியாக நீ காலில் என்ன செய்ய, பாதரட்சிகளை போட்டுக்கோ அப்படிங்கிறார். அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, யாராவது போட்டிருந்தா அவங்கள குற்றவாளி மாதிரி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பார்க்குறாருன்னா, அங்கேருந்து பூமியை பார்க்கும் பொழுது மனுஷனாக இருக்கட்டும், கிருபாசனமாக இருக்கட்டும், தேவாலயமாக இருக்கட்டும், எல்லாவற்றின் மேலும் இயேசுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு,
தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பார்க்கிறதெல்லாம் எதை பார்க்கிறார்னா, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் மேல் தெளிக்கப்பட்ட ரத்தம் இருக்கிறதெல்லாம் அதை தான் பார்க்குறாரு. அவருடைய கண்கள் இந்த ரத்தத்தை பார்த்து தான் நமக்கு பதில் கொடுக்குது. நான் எவ்வளோ பெரிய நீதிமான்னு பார்த்தா என் நீதியில் ஓட்டம் இருக்கும். நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவன் பார்த்தா என் பரிசுத்தத்தில் குறைவு இருக்கும். நான் எவ்வளோ நல்லவன்னு பார்த்தா நான் நன்மை செய்கிறதுல நான் குறைவுள்ளவனாக இருந்திருப்பேன். அப்போ அந்த அடிப்படையெல்லாம் பதில் கொடுத்தா என்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் வந்து கிருபையாக பதில் கொடுக்கவே முடியாது. நான் கடவுளுடைய நன்மைகளெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, எதன் மேலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டு, இயேசுனுடைய ரத்தம் எதன் பேரிலெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா ரத்தத்தை தான் பார்க்குறாரு. அதனால தான் அவர் வந்து ரொம்ப பாவத்தை அப்படியே நோண்டி நோண்டி பார்க்குறதில்ல. ஒரு மனுஷன் குறைவுள்ளவனாக கூட அவன் குறைவுகளை பார்க்குறதில்ல. அவர் வந்து நிறைவைத்தான் பார்க்குறாரு. இவன் மேலே ரத்தம் இருக்குது, பதிலை கொடுப்போம், இவனுக்கு ஒரு விடுதலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன செய்கிறாரு, பார்க்கிற தேவனாக அவர் அப்படி இருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், அவரே சொல்லியிருக்கார் இல்லையா, நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டேன். ஆனால் மனுஷன் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு மனுஷன்ட்டு எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் அவன் ஏதாவது ஒன்று மறைச்சி வச்சுருப்பான். அதை தோண்டி, உனக்கு தெரியுமா இந்த ஆளை நீ நல்லா நினைக்கிறியா, அவனுக்குள்ளே பாரு இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு அதை கொண்டு வந்து வெளியே சொல்லிட்டோம். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவன்கிட்ட ஒரு குற்றத்தை என்ன செஞ்சிட்டான் கண்டுபிடிச்சோம். எல்லாரும் இவனை நல்லவன் நினைக்கிறாங்க, நம்ம இவன் என்ன செஞ்சிட்டோம் ஒரு குற்றத்தை இல்லையா, அதில் ஒரு பெரிய சந்தோஷம், கண்டுபிடிச்சாச்சுறான் அப்படின்னு. அவன்கிட்ட 99 நன்மை இருக்கும், அதை பற்றி என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். மனுஷன் வந்து எவ்வளோதான் நல்ல ஆளாக இருந்தாலும் அதில் என்ன குற்றம் இருக்குது. ஒரு பிரசங்கத்தையே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் 90% நல்லது இருந்திருக்கும். ஏதாவது ஒன்று ஒரு சின்ன மிஸ்டேக்காக பேசிடுவோம், ஏதாவது ஒன்று ஒரு சின்ன தவறு வந்து பேச்சில் வந்து வந்திருக்கும். உடனே பாருங்கள், இந்த பாஸ்டர் பாருங்கள், இந்த வசனம் தெரியல பாருங்கள், ஒரு தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன் 90 நல்லது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்குற கண் உனக்கே இல்லாமல் போச்சு. தேவன் எப்பொழுதுமே நல்லது தான் பார்க்குறார். அவர் ரத்தத்தை தான் பார்க்குறார், ரத்தத்துக்குள்ளே தான் உங்களையும் பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் கண்ணு சரியில்லை, நீ பார்க்குறபடிலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் வந்து பார்க்கிற விதமே வேற மாதிரி பார்க்கிறேன். நான் வந்து ஒரு மனிதனுடைய ஆவியை பார்க்கிறேன், அவன் எப்படிப்பட்ட ஆவியை உடையவனா இருக்க, நீ அவனுடைய செய்கைகளை பார்க்கிற, அவனுடைய கிரியைகளை பார்க்கிற. நான் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று அவனுடைய ஆவியை நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ தேவன் பார்க்கறதுக்கும் மனுஷன் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு காரியத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ரத்தத்தை பார்க்கிறவராக, தன்னுடைய சிந்தப்பட்ட குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கிறவராக அவர் இருக்கிறார். எப்பொழுதும் அதை பார்த்து தான் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம மேல் என்ன பண்ணுறது, தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அதை தேவன் பார்த்து நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்குது. அதுக்காக தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர் சொன்னார், ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசு. நான் வெளியே வரும்போது அது தெரிகிற மாதிரி வீட்டு நிலையிலே என்ன செய்யணும், மேல் சட்டத்திலும் பக்கவாட்டு சட்டத்திலும் பூசிட்டு நீ உள்ளே உட்காந்து பஸ்காவை என்ன செய்யணும், நீ புசிக்க வேண்டாம். அதை வந்து பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு உங்கள் கைகளிலே தடி பிடித்து கொண்டு. அவன் பயணப்பட்டால் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் மேய்ப்பர்கள், அவங்களுக்கு வழக்கம் ஜேர்னியில் போகும்போது ஒரு பாதுகாப்புக்கு கையில் என்ன செய்வாங்க, ஒரு தடியை வச்சுருப்பாங்க. ஆகவே ஒரு தடியை என்ன செய்யுங்க, நீங்கள் கையில் பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா அப்படி சொல்கிறார். இப்போ அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருகஜீவங்கள் மட்டும் முதற் பேராக இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேலே நீதியை செலுத்துவேன், நான் கர்த்தர். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் வந்து அன்னைக்கு கடந்து போய் மனுஷர்கள் மேல் மட்டுமல்ல, நன்றாய் கவனிக்க வேண்டும், தேவன் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை கொண்டு மனுஷர்கள் மேல் மட்டும் தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. இவன் பாவி, இவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படி அல்ல, அவன் ஆராதிக்கிற தெய்வத்தின் மேலேயும் நான் செய்வேன், நீதியை நான் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் எகிப்தினுடைய அவர்களுடைய தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது மனிதர்கள் மேல் மட்டும் அவர் நீதியை செலுத்தவில்லை, இந்த உலகத்தில் ஆராதிக்கப்படுகிற பொய்யான ஆவியாய் இருக்கிற அப்பேற்பட்டவைகளின் மேலும் இயேசு நீதியை என்ன செய்கிறாரு, செலுத்துகிறார். அந்த ரத்தம் நீதியை செலுத்துகிற ரத்தமாக இருக்கிறது. அதனால தான் கொலோசியரில் எழுதப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் வந்து
மனுஷர்கள் மேலே மட்டும் நியாய தீர்ப்பு செய்யும்படி அவருடைய ரத்தம் சிந்தலை. அவருடைய ரத்தம் எப்படின்னா துரைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் மேலும் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகள் மேலும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவியின் சேனைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் அந்த தீர்ப்பை செய்யும்படியாகத்தான் அவர் சிலுவையில் அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகள் எல்லாம் அங்கு குலைக்கப்பட்டது. இது கொலோசியர் 2 அதிகாரத்தில் நாம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, சிலுவையில் இயேசு மரிக்கும் போது எல்லா பக்கத்தையும் அவர் டச் பண்றாரு. அதாவது நாம பாவத்தில் இருக்கிறோம், நம்ம மேல அந்த ரத்தம் நினைச்சப்படுகிறது, சிந்தப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது, நமக்கு மீட்பு உண்டாக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நமக்கு எதிரடையாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணத்துடைய வேலையே என்னன்னா, நம்மளை எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லி நம்மை சிலுவை அண்டையில் நடத்துகிற உபாத்தி என்று எழுதப்படும். உபாத்தினா வாத்தியார், டீச்சர். அது என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனும் தப்பிக்க முடியாது, நீ எல்லாரும் பாவி அப்படின்னு மனுஷனுக்கு உணர்த்தி, நீ தப்பிக்கணும்னா சிலுவைக்கு என்ன செய்யணும், போகணும், இயேசுட்ட மட்டும்தான் உனக்கு உன்னால் மீட்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு புஸ்தகத்துக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். அது ஒரு கைடு, புக் ஆஃப் கைடு. என்ன பண்ணால் நம்மளை தேவனுக்கு நேரம் என்ன செய்யுது, நடத்துது. நீயா தப்பிக்க நினச்சேன்னா இந்த எழுதிருக்கு அப்படி தான் செய்யு, நீ செய்யலைன்னா நீ குற்றவாளி, உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அது என்ன செய்யுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதை தீர்க்கிற இந்த புக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டையே என்ன பண்ணிடுறாரு, தேவன் குலைத்து போட. நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளையும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து தேவன் எழுதி கொடுத்தார் இல்லையா, நியாயப்பிரமாணங்கள் சொல்ல மோசையை எழுதி யோசுவாவுடைய செவிகள் கேட்க வாசின்னு சொன்னார் இல்லையா, ஜனங்களுக்கெல்லாம் இதை எழுதி வைன்னு சொன்னார் இல்லையா. இப்படி கைகளால் எழுதப்பட்ட இந்த கையெழுத்தெல்லாம் என்ன பண்ணாரு, குலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்து, அது ரெண்டாம் அது நடுவாலே இல்லை. இப்போ நம்ம மத்தியில் நம்மளை நியாயந்திருக்கிறதுக்கு அந்த பிரமாணமே, நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்கிற பிரமாணத்தையெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, சிலுவையின் மேல் ஆணி அடித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரமாணத்தை இயேசு சுமந்து கொண்டு மரிக்கிறாரு. இப்போ நம்மளை குற்றவாளின்னு சொன்னால், அப்போ அந்த குற்றத்தை பூரா நான் எடுத்துக்கிறேன்பா, அந்த குற்றத்துக்காக நான் என்ன செஞ்சேன், சிலுவையில் மறிச்சிடறேன், அதனால இனிமேல் மனுஷங்களை யாரையும் குற்றவாளின்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி குற்றத்தை எல்லாம் தன்மேல் என்ன செய்கிறாரு, குற்றம் என்று தீர்க்கிற அந்த பிரமாணத்தையே தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மரிக்கிறார். அதனால தான் கையெழுத்தை நடுவில் இல்லாதபடி எடுத்து அதை சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் இப்போ வராரு. அடுத்து அதோட முடியல, மனுஷன், நியாயப்பிரமாணம், இப்போ ஆவிகள். இப்போ சொல்றாரு, பொல்லாத ஆவிகள் மனிதனை பாவம் செய்ய பண்ணி கொண்டிருக்கிறதே, தவறு செய்ய தூண்டி கொண்டிருக்கிறதே, அந்த துரைத்தனங்களையும் வாசிங்க அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு மரித்துட்டாருங்க போது நம்ம பாருங்க, நம்முடைய அன்பின் நேசர், அவரை பார்க்கும்போது நமக்கு நிறைய கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஐயோ, எனக்காக இயேசு இப்படிலாம் பாடுபடுறாரு, இப்படிலாம் வேதனைப்படுறாரு, அது ஒரு அன்பின் நிகழ்வு. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா, நான் சிலுவையிலே வெற்றி சிறந்த நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. எனக்கு வெற்றி உண்டாக்கப்பட்டது, எனக்கு எதிரடியாக இந்த கற்பனைகள் குலைக்கப்பட்டது, பிசாசுகள், துரைத்தனங்கள், மனு வர்க்கத்தின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருந்த அத்தனை அதிகாரங்களும் பிடுங்கி எடுக்கப்பட்டு அவன்கிட்ட உரிந்து எடுக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அவன்கிட்ட என் மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட வெற்றியை இயேசு சிலுவையிலே நமக்காக சம்பாதித்தார். அந்த வெற்றி நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த வெற்றியை இயேசு நமக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் இங்கே. ஆகவே அந்த வெற்றியை இப்போ பாருங்க, இப்பேற்பட்ட வெற்றியை தான் வேதம் சொல்லுகிறது. எகிப்தில் அவர் தேசம் எங்கு கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் முதற் பேரான இருக்கிறவங்களெல்லாம் அதம் பண்ணி, இப்போ பாருங்க, மனுஷன் மேலே ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறார். மனுஷன், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்மான பூரா என்ன செய்வேன், நான் அதமாக்குவேன் அப்படி சொல்கிறார். எல்லாவற்றையும் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை, ஏன் தெரியுமா ஃபஸ்ட்மான ஏன் கொண்டாரு தெரியுமா, கற்பந்திருந்து பிறக்கிற முதல் பலன் எல்லாம் கர்த்தருக்கு உரியது.
இவன் என்ன பண்ணான், பார்வோன் என்ன ரூல் போட்டான் அப்படின்னா, கர்த்தருக்கு இதை பலியிடக்கூடாது, நைல் நதியில் என்ன செஞ்சிடணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, நைல் நதியில் தூக்கி போட்டுறணும். குழந்தைங்களெல்லாம் போட்டாங்க இல்லையா? அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, தனக்கு பலியாக செலுத்த வேண்டும் என்று தேவன் எதை குறித்திருந்தாரோ அந்த பலியை அவங்க செலுத்த விடாம, அந்த பலியை இவன் என்ன பண்றான்னா, தேவனுக்கு பலியிட விடாமல் அல்லது தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க விடாமல் நதியில் என்ன செஞ்சிடறான், தூக்கி போடுறான். அப்போ தேவன் பார்க்குறாரு, இதுக்கு ஒரு நீதியை உன் மேலே என்ன செய்வேன், நான் செலுத்துவேன். நீ இப்படி பண்ணுறியா, இதுக்கு ஒரு நீதியை உன் மேலே என்ன செய்வேன், நான் செலுத்துவேன். அதுக்காக தான் எகிப்தில் இருக்கக்கூடிய தலைச்சன்கள், அது மிருக ஜீவன்களிலிருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாருடைய தலைச்சன்களும் என்ன செய்யப்படுது, 10வது வாதையாக அது அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து தேவன் சொல்றாரு பாருங்க, முதற் பேராக இருக்கிறவர்களெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல். இந்த மனுஷன் இன்னைக்கு கெட்டு அலைகிறான், தவறு பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு மேலே ஒரு பொல்லாத ஆளுகை இருக்கிறது. இந்த பொல்லாத ஆளுகை என்னன்னா, இந்த பிசாசின் ஆளுகை இந்த மனிதனை தவறு செய்யும்படியாக இந்த மனிதன் என்ன பண்ணுது, தூண்டிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் பேய் பிடிச்சிடறதில்லை, தப்பு பண்ணுற எல்லாருக்குள்ளே அந்த பிசாசு நினைச்சிடறதில்ல, உட்காந்துறதில்ல. ஆனால் எல்லா மனிதர்கள் மேலும் பிசாசின் ஆவிகள் ஆளுகை செய்ய விரும்புகிறது. நீங்கள் இயேசுவை உடையவர்களாக மாறும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தின் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தினவருமாகிய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்தோத்தரிக்க கடவீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் அதே கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டதுனால இப்போ பிசாசு நம்ம மேலே ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் இந்த உலகத்தை குறித்து பார்க்கின்ற வேளையில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் மேலும் இந்த பொல்லாத ஆவிகளுடைய செயல்கள் இருக்கிறதுனால தான் மனிதன் அநேக தவறு செய்கிற மனிதனாக மாறுகிறான். இந்த உலகத்தில் பாருங்களேன், நாட்டை ஆளுகிற மனுஷங்களை பாருங்களேன், எல்லா சுயநலத்துக்காக அநேக தவறுகளை செய்கிறாங்க, அநேக தவறுகளை செய்கிறாங்க. அவங்க பண்ணுற தவறுக்கெல்லாம் அளவே கிடையாது, அளவே கிடையாது. மனிதனுடைய உயிர்களோடலாம் நிறைய விளையாடுறாங்க. நம்ம தலைவர், நமக்கு இப்போ பிரதமர், நமக்கு முதல்வர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க சுயநலத்துக்காக அநேக விஷயங்கள் என்ன பண்ணுறாங்களாம், தவறுகிறார்கள். அநேக விஷயங்கள் இவ்வளவு பொல்லாப்பு செய்கிறாங்களே. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மனித உயிர்களோடு விளையாடுறாங்க, இது எவ்வளவு கொடூரமானது. ஆனால் அப்படிப்பட்ட தவறுகளை கூட செய்யும்படி அவனுடைய பின்னணியிலே பிசாசு தான் என்ன செய்யறான், அவனை இயக்கிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். ஆக அந்த மனுஷ கொலை பாதகன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் பிடிச்சி, எவன் செத்தா உனக்கு என்ன, உன் பாக்கெட் பணம் வருதான்னு பாரு, போடு, லஞ்சத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் சட்டத்தை போடு, என்ன வேணாலும் பண்ணு. இன்னைக்கு தேசத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டு கொண்டிருக்கிற நம்ம இந்த தேசத்தில் உயிர் வாழனா கடவுளுடைய பெரிய கிருபைனால தான். அதனால தான் பிரசங்களை சொல்லப்படும், நம்ம நிர்மூலமாகாது இருப்பது கிருபையே. அவர் கிருபை இல்லைன்னா போய் சேர்ந்துருப்போம். இந்த மருந்து இதெல்லாம் நம்மளை தப்பிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இதில் நிறைய பொய்யும் பித்தலாட்டம் ஃப்ராடு ஏகப்பட்டது. தன் விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கமற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களில் மனிதர்கள் சாவுக்கு இவர்கள் காரணமாக இருக்காங்க. ஏனென்றால் இவர்களுடைய பின்னணியில் இருந்து பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட தலைவர்களையும் அதிகாரிகளையும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, இயக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் கிடக்கு. அப்போ என்னன்னா, பொல்லாத ஆவிகள் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கு. என்னடா, அவன் ஆதி முதல் என்ன பண்ணுறான், மனுஷன் கொலைபாதகனாக இருக்கான். அவன் எப்பவுமே மனிதனுக்கு எதிரி. ஆகவே பின்னணியில் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது, வேலை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தீமை தான் இந்த உலகத்தில் இருக்கு. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆவிகளின் மேலே நான் நியாயம் தீர்ப்பேங்கிறார். மனிதர்கள் மேலே மாத்திரம் இல்லை, இந்த ஆவிகளின் மேலே நான் நியாயம் தீர்ப்பேன். அதான் சொல்றார், தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். எந்த பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட தீய காரியங்களை செய்யும்படி மனிதர்களை தூண்டுகிறதோ அந்த ஆவிகளின் மேலும் நான் என்ன செய்வேன், நியாயம் தீர்ப்பேன். நான் சொல்கிறேன்,
எல்லாவற்றுக்கும் நீதி செய்கிற, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. அவர் சர்வலோக நியாயாதிபதி என்று பார்க்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பெரிய நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய முழு அதிகாரம் மனுஷர்கள் மேலே மாத்திரமல்ல, பொல்லாத ஆவிகளின் மேலும் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை உடையவராக அவர் இருக்கிறார். ஆகவே பொல்லாத ஆவினை உங்களை பாடாப்படுத்துவதற்கெல்லாம் அவர் விட மாட்டார். அவர் அந்த ஆவிகளின் மேலும் என்ன செய்வார்? நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனாக இருந்தாலும் நியாயம் தீர்க்கிறார், ஆவிகளாக இருந்தாலும் நியாயம் தீர்க்கிறார். இதை செய்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 13 வசனம் பாருங்கள். நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மேலே தெளிக்கப்பட்ட இந்த ரத்தம் நமக்கு எப்படி இருக்கு? அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை போடுறதுக்கு தான் இயேசு இவ்வளோ வேலை பண்ணுறாரு. 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் போய் பாடுபட்டு ரத்தத்தை எல்லாம் சிந்தி, அந்த ரத்தம் என்னன்னு கேட்டால் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துறார். ஈட்டியை எடுத்து விழாவில் குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீர் என்ன செஞ்சு, அதுதான் கடைசி சேம்பர். உடம்புல ரத்தம் தேங்கி இருக்கிற ஒரு கடைசி சேம்பர், அதான் பாருங்க கொஞ்சோളം அங்கே இருக்குது. இவன் என்ன செய்யலாம்? இவர் செத்துட்டாரான்னு பார்க்குறதுக்காக என்ன செய்யலாம்? ஈட்டி எடுத்து விழாவில் குத்துறான் போர்ச்சேவகன். அந்த ஈட்டியில் வழியாக ரத்தமும் தண்ணீருமா என்ன செஞ்சிச்சு அதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அது வெறும் ரத்தம் மட்டும் இல்லை, இருதயம் மெழுகு போல் ஆகி குடல்களின் நடுவே உருகிற்று என்று சொல்கிறார். அதாவது இருதயமே மெல்ட் ஆகி வேக்ஸ் மாதிரி அப்படியே தண்ணி ரத்தமாக என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. மெழுகு போல் ஆகி, அது வெறும் ரத்தமாக வரல, அது ஒரு மெழுகை போல் என்ன செய்யுது, அப்படியே உள்ளேருந்து வெளியே வருது. அப்படி தான் சங்கீதம் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பாடுகளை இயேசு நமக்காக பட்டார். சிலுவையில் இந்த பாடுகளை பட்டு இப்போ அந்த இரத்தத்தை உண்மையில் நான் தெளிக்கிறேன். இந்த அடையாளம் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கிடணும். இயேசுனுடைய இரத்தத்தினால் நம்ம மேலே போடப்பட்டிருக்கிற அடையாளம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இரத்தத்தினால் ஆகிய அடையாளம், இந்த 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 எம்பலம் நம்ம மேலே இருக்கணும், இந்த சிம்பல் நம்ம மேலே இருக்கணும், இந்த முத்திரை நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தத்தினாலாகிய அடையாளங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவன் ஒரு பதிலை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நம்ம மேலே இருக்கிற ரத்தத்தை தான் என்ன செய்கிறாரு, பிதா பார்க்கிறாரு. இந்த ரத்தம் பரிந்து பேசுகிறது. ஆகவே இந்த ரத்தத்தை தெளிக்கிறது தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். ஆகவே இந்த ரத்தம் அடையாளம் என்பதை நம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை விட்டு என்ன செய்வேன், கடந்து போவேன். இப்போ அப்படியே அந்த தெருவில் இயேசு போகிறார். இப்போ அந்த நியாய தீர்ப்பு செய்ய போகிறது, அழிக்கும் தூதர்கள் போகிறாங்க. இவங்களுக்கு என்ன உத்தரவு தேவன் கொடுத்துருக்கிறார்னா, நீ எகிப்து முழுவதும் கடந்து போ, தலைச்சன்கள் ரத்தம் இல்லாத வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய தலைச்சன்களெல்லாம் என்ன செஞ்சிரு, சங்காரம் பண்ணிடு, ஆடு மாடுகளையும் சங்காரம் பண்ணிடுங்கிற ஒரு காமனான ஒரு கமாண்டை கொடுக்குறார். நல்லா கவனிச்சுங்க. இது இஸ்ரவேல் வீடா போகாமல் எகிப்தியன் வீடா போன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ தேசத்தில் எகிப்துக்கு போ, அங்கே அந்த தேசத்தில் ரத்தம் இல்லாத வீடுகளுக்குள்ளெல்லாம் போய் என்ன பண்ண, ஆண் பிள்ளைகளெல்லாம் முதற்சன்களை கொலை பண்ணிவிட்டு மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்கள சங்காரம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற பொதுவான உத்தரவு தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ தேவதூதன் நீ இஸ்ரவேலனா, நீ யாக்கோபின் சந்ததியா, நீ ஆபிரகாமுடைய புத்திரனா, இல்லை எகிப்தியனா அப்படிலாம் விவரம் கேட்டுட்டு இருக்க மாட்டான். அவன் நேரம் வந்தால் வீட்டு வாசலில் ரத்தம் இருக்கா, ரத்தம் இல்லையா, அதுதான் பார்க்குறான். நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது இல்லையா, இந்த சிறியரில் ஒருவரையும் நீங்கள் அற்பமாக எண்ண வேண்டாம், இவர்களுக்குரிய தூதர்கள் எப்பொழுதும் பிதாவின் சமூகத்தை என்ன பண்ணுறாங்க, தரிசிக்கிறாங்க. இப்போ தேவதூதன் என்ன பண்ணுறான்னா, அவன் எப்படி பார்க்குறான் நம்மளை அப்படின்னா, இவன் ரத்தத்துக்குள் இருக்கிற மனுஷனா, ரத்தத்தை விட்டு வெளியே இருக்கிற மனுஷனா, ரத்தம் இவன் மேலே அடையாளமாக இருக்கா, அப்படி தான் பார்க்குறான். இப்போ ரத்தம் அடையாளமாக இருந்தால் உங்களை அவர்கள் பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள். உங்களுக்காக பதில்களை எடுத்துக்கொண்டு விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு போய் பதில்களை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள். இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ பிளட்டு உங்கள் மேலே இல்லை, ரத்தத்தை நீங்கள் கனம் பண்ணலை அப்படிங்கிற அப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த ரத்தத்தினுடைய பரிந்து பேசுதலை இழந்து விடுகிறீர்கள், ரத்தத்தினுடைய பாதுகாவலை இழந்துடுறீங்க. ரத்த அடையாளம் இல்லாதபடினாலே அழிவின் தூதர்கள் வரும் பொழுது நீங்கள் அழிவுக்கு உட்படுத்தப்படுகிற மனிதர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகவே தான் இயேசு சொல்கிறாரு, ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக
இருக்கட்டும் அப்படிங்கிற. இன்னும் சொல்கிறா பாருங்க, நான் அந்த எகிப்து தேசம் முழுவதும் நான் கடந்து போவேன், கடந்து போகும்போது அழிக்கும் வாதை, என்னது அந்த 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஏன்னா 10வது வாதை தலைச்சல் சங்காரம். இந்த அழிக்கிற வாதை வராமல் இருக்கணும்னா நீ உன் மேலே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இருக்கணும், வீட்டு நிலக்காலில் அந்த ரத்தம் இருக்கணும். இதுதான் ஒரு கமெண்ட். அப்போது ரத்தத்தை நாம் கனம் பண்ணினால் அழிக்கும் வாதை நம்முடைய வாழ்வுக்குள்ள என்ன செய்யாது, வராது. நான் அதை விசுவாசிக்கிறேன். கொரோனா நேரத்திலலாம் ஏகப்பட்ட பேர் செத்து மண்ணோடு மண்ணாக போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் நம்முடைய சபை மக்கள் எல்லாரையும் தேவன் கிருபையான செஞ்சார், காத்துக்கிட்டார். நான் கொரோனா நேரத்தில் கொரோனாவில் செத்து ஒருத்தரை கூட அடக்கம் பண்ணலை. ஹல்லேலூயா. நிறைய சபையில் அடக்கம் பண்ண போக முடியலை போதகர்களால். ஏன்னா கொரோனானால் போகக்கூடாது, கொரோனாவில் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. எனக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தம் ஒன்றுமே வரல. காரணம், நான் சொல்லுகிறேன், ரத்தத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். அழிக்கும் வாதை இந்த உலகம் முழுவதில் வந்தாலும் அழிக்கும் வாதை நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. இதுதான் கவனன்ட். ரத்தத்தை மதிக்கிற சபைக்கும் ரத்தத்தை மதிக்கிற விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் இதுதான். இந்த பாதுகாவலை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்ற, ரத்தத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, ரத்தத்தை கனம் பண்ணுங்க, ரத்த அடையாளத்தை தரித்து கொண்டவர்களாக வாழுங்க, ரத்தம் பேசுகிறதை நீங்கள் நம்புங்க. அது திரும்ப திரும்ப சொல்ற காரணம் என்னன்னா, ஒரு நாள் அழிக்கும் வாதை என்ன செய்யுது, இந்த உலகத்தில் வருது. சங்கார தூதன் வருகிறாங்க, அழிக்கும் வாதை மலை மலன்னு பரவுது, கொள்ளை நோய்கள் பரவுது, என்னென்னமோ நடக்குது. ஆனால் இந்த எல்லாவற்றிலிருந்தும் இந்த ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. அப்போது நான் இன்னைக்கு உயிரோடு இந்த கொரோனாவில் செத்து போகாமல் இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாத்திருக்கிறது, உங்களை பாதுகாத்திருக்கு. அதுக்காக கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த அடையாளத்தை போடுறது தாங்க அவர் வந்தார் நம்ம மேலே. இந்த ரத்தத்தை அதனால தான் நம்ம கனப்படுத்தி அடையாளமாக தரித்து கொள்ளும் பொழுது அழிக்கும் வாதை என்ன செய்யாது, உங்களுக்கு உள்ளே வராமல் இருக்கும். யாத்திராகமத்தில் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க, 22ஆம் வசனம். அதில் 22ஆம் வசனம், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்திலே தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த ரத்தத்துக்குள்ள நீ மறைந்து கொள்கிறார். நீ உன்னை நீயே அந்த ரத்தத்துக்குள்ள போய் ஒளிச்சு வச்சுக்க. ரத்தம் வாசலில் பூசப்பட்டுருச்சுன்னா, நான் என் வீட்டுக்கு வெள்ளையெல்லாம் அடிச்சுட்டேங்கிற மாதிரி ரத்தமெல்லாம் பூசிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே ரெண்டு என்ன நடக்குது வேடிக்கை பார்ப்போன்னு தெருவுக்கு என்ன செய்யக்கூடாது. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேடிக்கை பார்க்குற ஆவி ஒன்று இருக்கும். நம்மளை பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு என்ன செய்யணும், எட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தலையை வெளியே என்ன செய்யாத, நீட்டாதான் அப்படிங்கிறார். நம்ம ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேடிக்கை பார்க்குற ஸ்பிரிட் ரொம்ப உண்டு. நான் சொல்கிறேன், வேடிக்கை பார்த்து செத்து போயிடக்கூடாது. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த மேலப்பட்டியில் இருக்கிறதெல்லாம் அந்த கேத்தலிக் பின்னிலேருந்து நிறைய வந்ததுங்க. அதுக்கெல்லாம் ரசிக்கப்பட்டுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. ஆனால் கத்தோலிக்க கோயிலில் அங்கே அந்த மேட்டுப்பட்டியில் பஸ்கா கொண்டாடுறாங்கன்னா வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் போவாங்க. இங்கேருந்து இதெல்லாம் ரசிக்கப்பட்ட விசுவாசி. நான் சொல்லி வேடிக்கை பார்த்து செத்து போயிடக்கூடாது. நம்ம நினைக்கிறேன் நம்ம கும்பிட போகல, நம்ம வேடிக்கை தான் பார்க்க போனோம். நான் சொல்கிறேன், அந்த அட்மாஸ்பியரே ஈவில் ஸ்பிரிட், அது ஒரு பொல்லாத தேவனுக்கு விரோதமான செயல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிற இடத்துல அப்புறம் நடக்கிற பொல்லாப்பில் போய் நீ என்ன செய்யக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவன் சொல்கிறாரு, நீ ரத்தத்துக்குள்ளே ஒழுங்காக மறைஞ்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வேடிக்கை பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். நிறைய நேரங்களில் பாருங்கள், நான் சும்மா போய் வேடிக்கை பார்க்க தாங்க போனேன், நான் கும்பிட போகலைங்க அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியில் என்ன நடக்குன்னு எட்டி என்ன செய்யாத, பார்க்காத. ஏன்னா எகிப்து எங்கும் அப்படியே அழுகையின் குரல் கதற போகிறான். வீட்டுக்குள்ளே சாவு வரும்போது அவன் எல்லாம் வெளியே ஓடி வந்து பார்த்துருப்பான். இவன் வீட்டிலலாம் சாவு இருக்கான்னு இவன் வீடுகளெல்லாம் பார்த்துருப்பான். ஆனால் இவன் வீட்டில் சாவு இல்லை, அவன் தெருக்கெல்லாம் மரண ஓலம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ தப்பி வீட்டை விட்டு நினைச்சிடாத, என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்காக வெளியே நினைச்சிடக்கூடாது,
வரக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறாரு, விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் யாரும் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, புறப்பட வேண்டாம். ஒருத்தம் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. சில நேரங்களில் பாருங்கள், தேவன் சில சட்டத்திட்டங்களெல்லாம் நமக்கு போடுறாரு. நம்ம என்னென்னா இந்த சட்டத்திட்டங்களை மீறி தான் ஆபத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். சட்டத்திட்டங்களுக்கு வந்து நம்ம கீழ்ப்படுகிறதில்ல. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது, இது வந்து ஆவியின் சட்டங்களுக்கு, இந்த வேதாகமத்தினுடைய இந்த ஆவியின் சட்டங்களுக்கு நம்ம அடங்கி என்ன செய்யணுமா, நடக்கணும். சில பிரின்சிபிள்ஸை வந்து தேவன் வகுத்து கொடுக்கிறார். இந்த இடத்துக்கு போகாதனா போகக்கூடாது, அந்த இடத்துல போய் நிற்காதனா நிற்கக்கூடாது, உள்ளே இருன்னா என்ன செய்யணும், பேசாமல் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அவர் சொல்லார், வெளியில் என்ன நடக்குதுன்னா பார்க்க போகாத, நீ உன்னுடைய வீட்டு வாசலை விட்டு ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம், புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்ம வந்து இந்த ரத்தம் நம்ம மேல் அடையாளமாக இருக்கிறது. ரெண்டாவதாக, இந்த ரத்தத்துக்குள்ளே நாம் ஜீவிக்கிறவர்களாய், மறைந்து ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியரில் இன்னொரு காரியத்துக்கு போவோம் பாருங்கள், 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம இந்த கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா, இதை பற்றி வேதம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. பாருங்கள், நம்ம வந்து இந்த கம்யூனியன்லாம் எடுக்கிறோம் இல்லையா, மாம்சத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை அப்பத்தை புசிச்சு ரசத்தை பானம் பண்ணுறோம் இல்லையா, இந்த நிகழ்வு ஒன்றை நமக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறது. என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் வந்து கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நேரமும் வந்து இந்த இரத்தத்தோட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மேலே இருக்கணும், நாம் இரத்தத்துக்குள்ளே இருக்கணும், நம்முடைய தொடர்பு இந்த இரத்தத்துடன் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய தொடர்பு இரத்தத்தோடு இருக்கணும். எனக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு தொடர்பு இருக்கிறது. நான் என்னுடைய ஃபெலோஷிப்பை, என்னுடைய தொடர்பை இந்த இரத்தத்தோடு என்ன செய்ய போகிறேன், வைத்துக்கொள்ள போகிறேன். இரத்தத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வாழ போகிறதில்ல. என்னுடைய தொடர்பு வந்து, என்னுடைய ஐக்கியம், என்னுடைய உறவு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துடன். அப்போ அதனால தான் எனக்கும் இந்த இரத்தத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்பதை பிரதிபலிப்பதற்காக அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பந்தியை நீங்கள் கடைபிடியுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்பெல்லாம் நம்ம கூடி வர்றோமோ அப்பெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம். நமக்கு எல்லா வாரத்துலையும் கம்யூனியன் வச்சா டைம் பத்தாது, ரொம்ப போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால தான் மாதத்தில் ஒரு நாள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி கூட நம்ம அந்த திருவிருந்தை வைக்கிறோம், இது ஒரு விசேஷமான நாளுங்கிறதுனால. ஆனால் வேதம் சொல்லுது, அடிக்கடி இந்த ரத்தத்தோட ஒரு ஐக்கியத்தை என்ன செய்ய வைத்துக்கொள், இந்த ரத்தத்தோட தொடர்பில் இருக்குங்கிறத வச்சுக்கோ. அதனால தான் நான் சொன்னேன், கம்யூனியன் அப்படிங்கிறது வந்து இது வீடுகள் தோறும் அந்த பஸ்கா வந்து அடித்து புசிக்கப்பட்டது. இது யாராவது 4வது ஆள் வந்து உங்களுக்கு கம்யூனியன் ஊட்டி விட வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. கம்யூனியன்லாம் வந்து நீங்களே வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை கனப்படுத்துவதற்கு அடையாளமாக திராட்சரசத்தையும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அதை ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் இந்த ரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீங்களாகவே செல்ஃபாக கம்யூனியன் எடுக்கலாம். இதெல்லாம் தவறே கிடையாது. நிறைய நேரங்களில் பாருங்கள், இது பரிசுத்த பந்தி, அப்புறம் மகா பரிசுத்த பந்திங்கிற மாதிரி, இதை யாருமே தொடக்கூடாத பந்திங்கிற மாதிரி கொண்டு போய் தள்ளிகிட்டே போகிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இல்லை. இந்த ரத்தத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. சில கோயிலுக்கு போனீங்கன்னா அப்பம் மட்டும் கொடுப்பாங்க, ரசம் கொடுக்க மாட்டாங்க. என்னட்டா ஃபாதருக்கே பத்தாது அப்படிம்பாரு, அவருக்கே குடிக்கிறதுக்கு பத்தாது, அதனால் வந்து மக்களுக்கெல்லாம் கிடையாது, அப்பத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு. இது எப்படின்னு கேட்டால் பாதி கம்யூனியன் மாதிரி. நான் சொல்கிறேன், அது கம்யூனியனே கிடையாது. நான் சொல்கிறேன், மாம்சத்தையும் புசிக்கணும், ரத்தத்தையும் என்ன செய்யணும், பானம் பண்ணணும். அப்போ தான் நித்திய ஜீவன். இது ரெண்டையும் ரத்தத்தோடு ஒரு கான்டாக்டை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும், தொடர்பை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் நம்மை வாழ வைக்கும். ரத்தத்தோடு நான் தொடர்பாக இருக்கிறேன், இந்த ரத்தம் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அதுவும் நன்மையை மட்டும்தான் என்ன செய்யுது, தேவன்கிட்ட பரிந்து பேசுது. இந்த ரத்தம் எனக்கு பாதுகாவலாக இருக்குது. அப்போ இந்த ரத்தத்தோடு நான் கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டே இருக்கத்தான் வந்து எனக்கு வந்து இது வந்து நினைப்பூட்டுதலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் இதுக்கு பேரே கம்யூனியன். ஒரு கம்யூனிகேஷன் என்ன பண்ணுது, தேவனோடு ஏற்படுத்துகிறது, ஒரு யூனிட்டியை ஏற்படுத்துது. தேவனுக்கு எனக்கு இடையில ஒரு இணைப்பை, ஒரு ஒற்றுமையை இது என்ன செய்யுது, ஏற்படுத்துகிற ரத்தமாக இருக்கிறது. அதனால தான் இந்த பந்தியவே நம்ம கம்யூனியன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு தேவனோடு ஐக்கியப்படும் ஒரு யூனிட்டியாக நம்ம என்ன செய்கிறோம்,
யூனியன் ஆகும்படி, அவரோடு ஒன்றாக இணையும்படியாக இதை நம்ம செய்கிறோம். ஆகவே இந்த ஐக்கியத்தை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லி இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். அப்போ ஒவ்வொரு நேரமும் நான் கம்யூனியன் பிளேட்டை எடுக்கும் பொழுது, கம்யூனியன் பாத்திரத்தை கையில் எடுக்கும் பொழுது, இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தோடு நான் என்ன செய்கிறேன்? ஐக்கியமாக இருக்கிறேன். இப்போ என்னென்னா இதனுடைய இன்னொரு எண்டு எங்கே இருக்குன்னு கேட்டால் கிருபாசனத்தின் மேலே இருக்கிறது, தேவன் மேலே இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இதை தொடும் பொழுதெல்லாம் நான் வந்து பரலோகத்தை தொடுகிறேன், கிருபாசனத்தை தொடுகிறேன், தேவனை தொடுகிறேன். அவருக்கும் எனக்கு இடையில் ஒரு நெருக்கம் என்ன செய்கிறது? வருகிறது. நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நான் தனியாக அல்ல, தூரமாக இல்லை. பாருங்க, இப்போ ஒரு செல்ஃபோன்னா நம்ம அது புரியுது. அமெரிக்காவில் இருக்கிற ஆளுநராக இருந்தாலும் 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் ஒரு ரிங் கொடுத்து என்ன செஞ்சிடறோம்? பேசி போடுறோம். இந்த ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணணும்னு நம்ம நம்புகிறோம். நம்புறீங்களா? நம்பலையா? எல்லோரும் நம்புறதுனால தான் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கோம். சிலர் 2 ஃபோன் 3 ஃபோன்லாம் கூட வச்சுருக்கிறோம், வசதிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னு கேட்டால் இது என்ன செய்யுது? இந்த வேர்ல்டை கனெக்ட் பண்ணுது. இன்னொரு இடத்துல இருக்க ஒரு மனுஷனை போய் என்ன செய்யுது? இந்த ஃபோனு கனெக்ட் பண்ணுது. நான் சொல்கிறேன், இந்த கர்த்தருடைய பந்தியை நீங்கள் எடுக்கும் பொழுது, கையில் எடுக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு என்ன செய்யப்படுகிறீங்க? கனெக்ட் பண்ணப்படுறீங்க இல்லையா? உண்மையா? ஹல்லேலூயா. இது சந்தோஷமான காரியமா இல்லை கஷ்டமான காரியமா? நான் சொல்கிறேன், என்னுடைய தேவனோடு இந்த கப்பை எடுக்கும் பொழுதெல்லாம் நான் என்ன செய்யப்படுறேன்? கனெக்ட் பண்ணப்படுறேன், இணைக்கப்படுகிறேன். இந்த தொடர்பை நான் வந்து ஏற்படுத்தி கொள்கிறேன் என்றால் அப்போ எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது மாதிரி அடிக்கடி கம்யூனியன் என்ன செய்யணும்? எடுக்கணும். சில ஆட்கள்லாம் ஒரு நாள் கூட என்ன கூப்பிட மாட்டீங்க, என்ன பேசாமல் விட்டீங்க, காலையில் பேசியிருப்பாங்க, என்ன மத்தியானம் பேசலை, என்ன ரொம்ப பிஸியா? அப்போ என்னென்னா கனெக்ஷன் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? நான் சொல்கிறேன், தேவனோடு கனெக்ஷன் வேணும்னா வேதம் சொல்லுது ஃப்ரீக்வெண்ட்டாக இதை செய்யுங்குது. இந்த பாத்திரத்தை அண்டையில் வாங்க, இந்த பாத்திரத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் ஒரு கனெக்ஷன் என்ன செய்யுது? உங்களுக்கு தேவனுக்கு இடையில் உண்டாகிறது என்ற நினைவு வருகிறது. நான் ஒரு கனெக்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கும் தேவனுக்கு இடையில் என்ன செய்யுது? ஒரு பெரிய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. ஆகவே இது வந்து நாம் பிற்கிற அப்பம் வந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அடையாளமாகவும், ரத்தம் வந்து கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் அடையாளமாகவும் இந்த பாத்திரம் வந்து இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே 17ஆம் வசனம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாருங்கள், நம்ம எல்லாம் அநேகராக இருந்தால் கூட நம்ம எல்லாரும் இந்த மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது நம்ம எல்லாரும் வந்து பங்கு பெறுறதுனால அநேகராக நாம் இருந்தால் கூட ஒரே சரீரமாக இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் என்னென்னா இந்த ரத்தத்தினால ஒரே சரீரமாக என்ன செய்கிறோம்? மாறும். இந்த கனெக்ஷன்ஸ் இப்போ வந்து பாருங்கள், இந்த ரத்தம் உங்களையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணுறது மாத்திரமல்ல, என்னையும் உங்களையும் கனெக்ட் பண்ணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களையும் பக்கத்தில் இருக்கிற ஆளை என்ன பண்ணுது? இந்த ரத்தம் கனெக்ட் பண்ணுது. இந்த ரத்தத்தை நீங்கள் ஒரே ரத்தத்தை புசிக்கிறீர்கள், ஒரே சரீரத்தை புசிக்கிற ஒரே ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது இது நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்ன செய்யுது? ஏற்படுது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து கணுக்களாலும் கட்டுகளாலும் இணைக்கப்பட்டு இசைவாய் இணைக்கப்பட்டு வளர்ந்தே இருக்கிற சரீர வளர்ச்சியாய் வளர்ந்தே இருக்கிற இல்லையா? அப்போது நமக்குள்ள இதையெல்லாம் செய்யும் பொழுது ஒரு கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. நாம் எல்லாம் தனிமையால் கிடையாது. இப்போது கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கனெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு அவயவம் வந்து பலகீனப்பட்டால் கூட இன்னொரு அவயவ என்ன பண்ணுது? இந்த அவயவத்துக்காக பாடுபடுது இல்லையா? முயற்சி செய்து இல்லையா? இப்போது நீங்கள் அந்த இரத்தத்தை பானம் பண்ணி அந்த இரத்தத்தோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது இன்னொரு விசுவாசியும் அதே வேலையை செய்யும் பொழுது இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த பவர், அந்த விடுதலைகள், அந்த சுகம், அந்த அபிஷேகம் இன்னொரு மனுஷனுக்குள்ளே என்ன செய்யுது? பாய்ந்து போகுமா போகாதா? நான் சொல்கிறேன், கனெக்ஷன் சரியாக இருந்தால் பாய்ந்து போகும். கனெக்ஷன் சரியா இல்லை, சபையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு சபையிலிருந்து பாயிற ஜீவன்லாம் என்ன செய்யாது? பாயாது. பக்கத்தில் இருக்க விசுவாசிட்டு பாயிற ஜீவன்லாம் பாயாது. சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் நான் தனிங்க, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன். நான் சொன்னேன், இதனால தான் நிறைய பேர் சுகவீனமாய் கிடக்கிறார்கள், இதனால தான் நிறைய பேர் வந்து விடுதலை அடைய முடியாமல் போகிறாங்க. சபையோடு ஒரு கனெக்ஷனில் இருந்தோம்னா, நான் சொல்கிறேன், நம்ம தேவனோடு கனெக்ஷனில் இருக்கிறோம், சபையோடு கனெக்ஷனில் இருக்கிறோம். ஆக
தனிமையாக நம்ம இல்லை, நமக்குள்ளே தேவ ஜீவன் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னுடைய சரீரத்தில் ரத்தம் என்னுடைய உடம்புல எந்தெந்த பார்ட்டுக்கு போகுதுன்னா எல்லா பார்ட்டுக்குமே என்ன செய்யுது, போகுது. ஆனால் எப்போ போகுது என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய ரத்தம் சரீரத்திற்குரிய ஒவ்வொரு அவயவத்துக்கும் என்ன செய்யுது, போயிட்டு 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 ஹார்ட்டை நோக்கி வந்து பியூரிஃபை ஆகி மறுபடியும் என்ன செய்யுது, போயிட்டே இருக்கு. இந்த ரத்தம் அந்த வேலையை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு. தேவனோடு நம்மளை கனெக்ட் பண்ணுது, ஊழியர்களோடு கனெக்ட் பண்ணுது, சபையோடு கனெக்ட் பண்ணுது, விசுவாசிகளோடு கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்டிவிட்டி வந்து இந்த ரத்தத்தினால் என்ன செஞ்சுட்டு இருக்கு, உண்டாகி கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. எல்லாம் சொல்ல, கனெக்ஷன் நல்லா இருந்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும். நிறைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் வீக்காக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க அபிஷேகம் பெற்ற வல்லமையான நல்ல விசுவாசிகிட்ட இருந்து, ஊழியர்கிட்ட இருந்து, சபைகிட்ட இருந்து, தேவன்கிட்ட இருந்து, கிருபாசனத்தண்டையிலிருந்து எனக்கு ஜீவன் பாய்ந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். இதுக்கு தான் சபையை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறது. சபை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுக்கெலாம் இதெல்லாம் காரணம். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வெளிச்சமெல்லாம் இல்லாதனால தான் சபைக்கு போனா என்ன, போடினா என்ன, கூடுனா என்ன, கூடாட்டினா என்ன, வந்தா என்ன, வராட்டினா என்ன. நான் சொல்கிறேன், இல்லை, இதுக்குள்ளே பெரிய உங்களுக்கு வாழ்வளிக்கிற ஜீவன் இருக்கிறது. இந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும். பிளட் கனெக்ஷன், இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கைன்னு சொல்கிறார் இல்லையா, கனெக்ட் பண்ணு. உடன்படிக்கை என்ன பண்ணுதுங்க, ரெண்டு மனுஷனை கனெக்ட் பண்ணுது. உடன்படிக்கைனாவே ரெண்டு பேரை என்ன பண்ணுது, இது கனெக்ட் பண்ணுறது. அது எது கனெக்ட் பண்ணுது, பிளட்டு தான் என்ன செய்யுது, கனெக்ட் பண்ணுது. அப்போது உடன்படிக்கைனாவே அது ஒரு கனெக்டட் பிளெஸ்ஸிங். உடன்படிக்கைனா நான் தேவனை விட்டால் வேறு அதை விட்டால் தனியாலாம் தூக்கிட்டு போக முடியாது. அந்த உடன்படிக்கைனாவே என்னையும் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கு. இப்போ திருமண உடன்படிக்கை பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது, அந்த உடன்படிக்கை என்னையும் இன்னொரு பெண்ணையும் என்ன செய்யுது, கனெக்ட் பண்ணுது இல்லையா. ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷையும் கனெக்ட் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேர் உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கைனாவே கனெக்ஷனுங்கிறது என்ன செய்யணும், நமக்கு ஞாபகம் வரணும். தனியாலாம் கிடையாது. உடன்படிக்கை என்றால் ஒன்றோடு நான் என்ன செய்யப்படுறேன், இணைக்கப்படுதல். இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது இந்த ரத்தம் நமக்கு நிறைய பாதுகாவலை பற்றி பேசுதுங்க, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுது, மேன்மையை பற்றி பேசுது, நிறைய ஐக்கியத்தை பற்றி பேசுது, ஒப்புரவாதங்களை பற்றி பேசுது. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரத்தம் எங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கோ அந்த எல்லா கனெக்ஷனும் சரியாக இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக நடக்கும். இந்த கனெக்ஷன், இந்த ரத்தம் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகணும். இல்லை இந்த ரத்தம் எனக்கு இயேசுக்கு மட்டும் இப்படி நேர பாயுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் சரீரத்தில் உங்களுடைய அவயவங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த ஒரே ரத்தம் தான் என்ன செய்யுது, பாயுது. அதனால தான் உங்கள் சரீரம் நல்லா இருக்கு. அப்போ அதுபோல் உங்களுடைய உறவு வந்து வெறும் தேவனோடு மட்டுமில்ல, சக விசுவாசிகளோடும் ஊழியரோடும் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையோடும் எல்லாரோடும் இந்த கனெக்ஷன் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு சபையினுடைய மேன்மை தெரியறதில்ல, ஊழியத்தினுடைய மேன்மை தெரியல, ஊழியக்காரருடைய மேன்மை தெரியல. இதை பற்றியுமே அவங்க வந்து மேன்மையாக வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நம் அநேக விஷயங்களை வந்து நம் மேன்மையாக நம்ம எண்ண வேண்டும். அதெல்லாம் ஒன்றாக இணைக்கிறது இந்த கனெக்ஷன்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:25 பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ நம்ம இந்த ரத்தத்தை எடுத்து பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயேசுவை என்ன செய்கிறோம். சிலர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, இயேசுவை மறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோங்கிறத மறந்துடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி மேன்மையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. நல்லா ஆகிட்டா கடவுளே மறந்துடுவான். சில ஆட்கள் வந்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு குட் ஃப்ரைடே சர்ச்சுக்கு வாங்கன்னா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட வர முடியாத விசுவாசிகளாக நிறைய பேர் இருக்காங்க. கேவலமாக இருக்குது. அவங்களை நினைக்கும் போது பரலோகமே ரொம்ப வெட்கப்படும். இவருக்காக இயேசு பாடுபட்டு இந்த மீட்பை உண்டாகிருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறந்துடாதப்பா. அவர் ரொம்ப பரிதாபமாயிட்டார். அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, என்னைய
மறந்துடாத, என்னை மறந்துடாதுங்கிற மாதிரி இருக்கு. மனுஷன் கெஞ்சணும், ஆண்டவரே என்னை மறந்துடாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க. நம்ம கீழே போகும்போது அப்படி கெஞ்சுவோம், ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஆண்டவரே நான் வியாதியில் இருக்கேன், கை விட்டுறாதீங்க, கருத்தில் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. அப்போ கெஞ்சுவோம். நல்லா இருக்கும் பொழுது அவர் நம்மளை பார்த்து கெஞ்சுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மனி நெடுறா, மறந்துடாத, சபையை மறந்துடாத, கோயிலுக்கு போக மறந்துடாத, இப்படி அவர் கெஞ்சுற மாதிரி இருக்கு. அப்புறம் அதனால தான் அவர் நம்மளை கெஞ்ச விட்டுறாரு. கடைசிக்கு என்ன செஞ்சாருன்னா, கை விட்டுட்டு போ, நீ என்னை நினைக்கலையா, நானும் உன்னை நினைக்கல, போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்தம் நம்ம மேலே இருக்கிற எல்லாமே மறைஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உட்காந்து நம்ம கெஞ்ச ஆரம்பிப்போம், ஆண்டவரே ரொம்ப கஷ்டத்துக்கு போகிற போக்க பார்த்தா எங்கே போய் முடியும் தெரில, கை விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு அப்புறம் உட்காந்து கதற மனுஷங்களாம் நம்ம மனுஷன் இருக்கிறான். நான் அதனால் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நமக்கு வராததற்கு முன்பாக வரக்கூடாது என்பதை நாம் எண்ணி பார்த்து நாம் எப்பொழுதுமே பாருங்கள், நாம் தேவனை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும். அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மேன்மைக்கு காரணம் அவர் தான். அப்போ நான் எல்லா விதத்திலும் கடவுளை நான் நினைக்க போகிறேன். சொல்லி இன்றைக்கி போய் இங்கே வராமல் ஒருத்தன் கடையை திறந்துட்டு உட்காந்துருக்கான், ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறான், ஒரு வியாபாரத்துக்கு போயிருக்கான், ஒரு வேலைக்கு போயிருக்கான்னா அவன் பணத்தை மட்டும்தாங்க நினைக்கிறான்னு அர்த்தம். வேறு என்னங்க, நீங்கள் சொல்லி நான் கடையில் உட்காந்துட்டு இயேசு தாங்க நினச்சிக்கிட்டு தான் சொல்லுவீங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. வேலைக்கு போனாங்க, அங்கே இயேசு நினச்சிட்டே தாங்க மம்படி எடுத்து வெட்டினேன். நான் சரி, இந்த கதையெல்லாம் இயேசுவை நினைத்தால் அவருடைய சன்னிதானத்தில் வாருங்கள். இயேசுவை நினைவு கூறணும்னா அவரை தேடி கெத்சமனேக்கு போங்க. மார்த்தாள் மரியாள் போனாங்க இல்லையா, மரியாள் போனாங்க, இன்னும் நிறைய பேர் போய் அங்கே யாரும் வராத அந்த அதிகாலை இருட்டில் போய் அவங்க போய் கடல் இடத்துல போய் நின்னாங்க. அதுதாங்க இயேசுவை தேடுவது. இயேசுவை தேடுனா வீட்டில் உட்காந்து நினச்சிட்டு இருந்தீங்க சொல்ல போய் இயேசுவை தேடுவதல்ல. அதனால தான் பாருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ங்கிறாரு. இன்னைக்கு ஒரு கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஒரு கர்த்தருடைய ஒரு ஐக்கிய பந்தியில் நான் பங்கடைந்து, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிலாக்கியமாக நம்ம நினைக்கணும். ஒரு ரத்த உடன்படிக்கை எங்களுக்குள்ளே ஓடுது, இந்த ரத்தத்தினால ஒரு கனெக்ஷன் நல்லா இருக்குது, இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுது இது மூலமாக. இப்படியெல்லாம் நினைவு கூறுவதற்காகத்தான் நினைவு கூறுதலின் நாளாக ஒரு நாளை நம்ம வச்சு குட் ஃப்ரைடேன்னு ஒரு நாளை வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்காக? கடவுளை நினைப்பதற்காக. தேவனும் அதான் சொல்கிறாரு, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கல்வாரியை நினைச்சு பாருங்கப்பா, சிலுவை பாடுகள் என்ன செய்யுங்க, நினைத்து பாருங்கள் அப்படி சொல்றார். மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 26 அதிகாரம் 28 வசனத்தில், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்குது. அந்த லாஸ்ட் சப்பரில் இயேசு என்ன செய்கிறார்னா, அந்த திராட்சை ரசம் இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இந்த இரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? அநேகருக்காக. அப்படின்னா எல்லாருக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த இரத்தம் சிந்தப்பட்டு. இந்த இரத்தம் எல்லாரையும் இணைக்க விரும்புகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ எல்லாரும் இந்த இரத்த தண்டையில் என்ன செய்யலாம், நம்ம வரலாம், இரத்தத்தை வாங்கி பானம் பண்ணலாம். விசுவாசம் இருந்தால் நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், எல்லாரும் அதை செய்யலாம். அதை செய்வதற்கு தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அது புதிய உடன்படிக்கையை இந்த இரத்தத்தின் மூலமாக நமக்குள்ளே அவர் ஸ்தாபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், எபிரேயர் 9:18 வருவோம் பாருங்கள். எபிரேயர் 9:18, அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. இப்போ முதலாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டதே ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். அங்கேயும் எப்படி உடன்படிக்கை பண்ணார்? ரத்தத்தை வைத்து தான் என்ன செஞ்சார்? உடன்படிக்கை பண்ணார். ரத்தத்தை வைத்து தான் அந்த உடன்படிக்கையை அவர் செஞ்சார். ரத்தம் இல்லாமலாம் உடன்படிக்கை செய்யலை, பண்ணலை. ரத்தத்தை வைத்தா முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்போது எந்த ஒரு பிரதிஷ்டைன்னு வரும்பொழுது அது ரத்தத்தின் மூலமாகத்தான் அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்படுகிறது? பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது விலையேற பெற்றதாக அங்கீகரிக்கப்படுகிறது. சிலர்லாம் சும்மா சொல்லுவாங்க, அவங்க ரத்தம் சிந்தியெல்லாம் நம்மள்கிட்ட சொல்கிறது இல்லை. அதனால் அவங்க சொன்னேன், இப்போ என்ன முடியல, இப்போ சொல்கிறேன், நானே தான் சொல்லி இப்போ முடியலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முதல்ல செய்கிறேன்னு இப்போ முடியலேன்ட்டு போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்த 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 காரியம் இரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்படலை. இப்போ இரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை வந்து ரெண்டு பேருமே என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அது ரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது அதை வந்து ரத்தத்தை வந்து அப்படி கனம் பண்ணாங்க. ஏன்னா ரத்தம் வந்து உயிர். இப்போ அவன் அதை மீறினா அவனுடைய உயிரே என்ன செய்யப்படும், எடுக்கப்படும். உடன்படிக்கையை மட்டும் ஒருத்தர் மீறிட்டான்னா அவன் வந்து எப்படி அந்த உடன்படிக்கையின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்லது காளையின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, உடன்படிக்கையை மீறுகிறவனுடைய ரத்தமும் அப்படி என்ன செய்யப்படணும், சிந்தப்படணும். உடன்படிக்கை ஒருத்தர் மீறிட்டான், அவன் ரத்தம் சிந்தப்படணும். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போது உடன்படிக்கையை மீறக்கூடாதுங்கிற பயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. உடன்படிக்கையை மீறிட்டானா அவனை பிடிச்சிட்டு மோசையிட்ட கொண்டு போயிடுவாங்க, பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் உடன்படிக்கையை மீறினாங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னா அவனுடைய ரத்தம் என்ன செய்யப்படுங்க, சிந்தப்படும். அப்போ அதனால தான் அந்த ரத்தத்தினாலாகி அந்த உடன்படிக்கை வந்து செய்யப்பட்டது. உடன்படிக்கை யாரும் என்ன செய்யக்கூடாது, மீறவே கூடாது. முதலாம் உடன்படிக்கையை அப்படி தான் பண்ணப்பட்டது. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தத்தை தண்ணீரோடு சிவப்பான ஆட்டு மயிரோடு ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்களின் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இப்போ மோசையின் மூலமாக ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது இல்லையா, ஜனங்களும் வந்து தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் என்ன செய்வோம் அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த ரத்த உடன்படிக்கை வந்து அங்கே பண்ணப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலும் புஸ்தகங்களில் மேலும் என்ன செஞ்சார், தெளித்தார். ஏன்னா எழுதி வச்ச புஸ்தகத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் இந்த மனிதனுக்கு என்ன செய்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக எல்லாவற்றின் மேலும் அந்த ரத்தம் என்ன செய்யப்படுது, தெளிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள், இதில் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். புஸ்தகங்களின் மேலும் ஜனங்களின் மேலும் தெளித்து. இப்போ ஓல்டு கவர்னன்ட் மேலே மோசே என்ன பண்ணுறாருன்னா ரத்தத்தை என்ன செய்கிறாரு, தெளிக்கிறார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் இந்த புதிய உடன்படிக்கையின் மேலே கைகளால் செய்யப்படாத அந்த நித்திய வாசஸ்தலமாக இருக்கிற பரலோகத்தில் போய் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை புதிய ஏற்பாட்டின் மேலே தெளித்திருக்கிறார், புதிய உடன்படிக்கையின் மேலே தெளித்திருக்கிறார். இந்த இரத்தத்தினால இப்போ புதிய உடன்படிக்கையில் என்னவெல்லாம் உரிமை உண்டு எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கு நான் சொந்தக்காரனாய் மாறிவிட்டேன். இந்த இரத்தத்தினால எனக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் ஒரு டைப் உண்டாயிருச்சு. இப்போ தேவன் வந்து இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை மீறவே முடியாது. நான் அந்த இரத்தத்தை மதித்து நடக்கிறவனாக இருந்தால், அந்த இரத்தத்துக்குள் பிரவேசித்து வாழுகிறவனாக இருந்தால், அந்த இரத்தத்துக்குள் மறைந்து வாழுகிற வாழ்க்கை எனக்கு இருக்குமானால், அந்த இரத்தத்தை கனப்படுத்தி இந்த உடன்படிக்கையின் கீழ் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை வாழுகிறவனாக நான் இருப்பேனே ஆனால், நான் சொல்லுகிறேன், இயேசுனுடைய இரத்தத்தினாலே இந்த புஸ்தகமானது உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடானது. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்காம போகவே போகாது. ஹல்லேலூயா. இந்த வேலையை தான் இயேசு செய்தார். அதனால தான் அவர் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மரியாள் வந்து தன்னை தொட வரும்போது என்னை தொடாதே, நான் என் பிதாவின்ட்டு என்ன செய்யலை, ஏறி போகலை, நான் என்னுடைய பிதாவினிடத்துக்கு உங்களுடைய பிதாவினுக்கு என்னுடைய தேவனிடத்துக்கு உங்களுடைய தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன், நீங்கள் போய் சீசையில் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைகளால் கட்டப்படாத அந்த ஆலயத்துக்கு உள்ளே போய் அந்த இரத்தத்தை எல்லாம் அவர் தெளித்து பிரதிஷ்டை பண்ணினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில் பேசின செய்தியை நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷனாக தான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் வந்து அந்த இரத்தத்தை வந்து அங்கு போய் தெளித்து, இயேசுனுடைய இரத்தம் அங்கு தெளிக்கப்பட்டதினாலே ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. அப்போது இயேசு சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு நேரமும் அதனால தான் கம்யூனியன் கப் எடுத்து கொடுக்கும்போது சொல்கிறாரு, இது என் இரத்தத்தினாலாகிய, இன்னும் இயேசு ஆனால் ரத்தம் சிந்தலை அந்த நேரத்தில், இயேசு சொல்லும்போது ரத்தம் சிந்தலை. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றை நான் சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லை, நான் மரித்து உயிரோடு எழுந்து என் ரத்தத்தை எடுத்துட்டு போய் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் மேலே இந்த புஸ்தகத்தின் மேலே நான் தெளித்து உன்னோட நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதை இயேசு செய்து முடித்தார். அதனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு என்னவெல்லாம் சத்தியங்கள் வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறதோ, இந்த உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினால் பண்ணப்பட்டிருக்கிறபடினால நிச்சயமாகவே நமக்கு அது பதிலை அளிக்கிற உடன்படிக்கையாக இருக்கும். நாம் நிச்சயமாகவே பதிலை வந்து
பெற்றுக்கொள்வோம். இப்போ மோசேயுடைய நியாயப்பிரமாணம் 19 வசனம் சொல்லுது பாருங்க. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவள் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். பாருங்கள், அந்த இரத்தத்தின் மூலமாக அது ஜனங்களுக்கு நிழல் போல அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த பிளட் கவனன்ட்டை நம்ம மதிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலே வந்த உடனே இரத்தத்தை மறந்து விடுகிறவர்களாகவோ அல்லது இரத்தத்தை விட்டு வெளியே போய் வேடிக்கை பார்க்குற மனுஷனாகவோ, இரத்தத்தை கனம் பண்ணாதவனாகவோ, இரத்தத்தை பானம் பண்ணாதவனாகவோ, இரத்தத்தோடு தொடர்புடையவனாகவோ இல்லாத வாழ்க்கை நமக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இரத்தத்தொட்டு ஒருத்தன் அவுட் ஆஃப் த சர்க்கிள் வெளியே போனான்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 63ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2வது வசனம் பாருங்கள். ஏசாயா 63:2, 53 கல்வாரியில் அவர் மரிக்கிறார். 63 சொல்லும் பொழுது பாருங்கள், உம்முடைய உடுப்பும் சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆளையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என. பாருங்க, இயேசுனுடைய உடுப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் சிவப்பா இருக்கான். இயேசுனுடைய உடுப்பு சிவப்பாகவும், ஆலையை மிதிக்கிறவனுடைய, இப்போ ஒரு திராட்சை ஆலையை போய் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரஷிங் மெஷின்லாம் இல்லாத காலத்தில் எல்லாம் சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க உடம்பெல்லாம் கவர் பண்ணிவிட்டு மனிதர்கள் தான் இறங்கி என்ன செய்வாங்க, மிதிப்பாங்க. அப்படி மிதிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த திராட்சை பழம் தெரிச்சு அந்த ரத்தம் போன்ற திராட்சை பழமெல்லாம் மேலே படுறதுனால அவனே அப்படியே ரத்தத்தினால் மூழ்கின மனுஷன் மாதிரி நினச்சிடுவான், மாறிடுவான். இப்போ இயேசு அப்படி இருக்காரு. அதை இயேசுனுடைய காட்சியை பார்க்குறாங்க. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிற வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேலே தெரித்தது. பாருங்க, ஒரு திராட்சை பழத்தை மிதிக்கும் போது பழம் எப்படி மனுஷன் மேலே தெரித்து ரத்தம் படுது, அந்த கரைப்படுகிறதோ அது சிவப்பாய் மாறுகிறதோ, அதுபோல தேவன் அவருடைய உக்கிரத்தினாலே இந்த இரத்தத்தை மதிக்காமல், இந்த இரத்தத்தை விட்டு வெளியே போய் வாழ்கிறவன், இரத்தத்தை ஐக்கியம் இல்லாத இந்த மனிதர்களை அவர் மிதிக்கிறதுனால, அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேலே தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேங்கிறார். அவர் சொல்ல, இவங்களை மிதிக்க போய் என் ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருச்சு, கரையா போச்சு அப்படிங்கிறார். இரக்கங்களின் தேவன் அல்லவா, ரொம்ப காருண்யர் அல்லவா, மனுஷருக்காக இரத்தம் சிந்தினவர் அல்லவா. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த இயேசுடைய இரத்தத்தை ஒருவன் மதிக்க தவறும் பொழுது நான் சொன்னேன், அவனுடைய இரத்தத்துக்கும் பூமியில் மரியாதையே இருக்காது. அதனால வேதம் சொல்லுது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமன்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் இப்போ மோசேனுடைய பிரமாணத்திலே அவ்வளோ கடினமான பிரமாணம். அது 2 சாட்சி இருந்தால் ஒருத்தர் என்ன செஞ்சிடலாம், கொன்றுடலாம். அப்படி இருக்கும்போது அது வெறும் இளங்காலை வெள்ளாட்டுக்கடா போன்ற இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை. இப்போ இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த பிளட்டே பிரிசியஸ் பிளட், விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்று வேதம் சொல்லுகிறது. விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு விலை இருக்குங்க, விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவான். ஒரு மாட்டுக்கு விலை இருக்கு, வாங்கிட்டு வந்துடுவான். இயேசுனுடைய ரத்தம் எப்படிப்பட்டதுன்னா விலையேற பெற்ற ரத்தம், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த ரத்தத்துக்கு யாரும் விலைக்கரையும் கொடுக்க முடியாது, விலை நிர்ணயிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே, அதை ஒரு புஸ்தகத்தின் மேலே தெளித்து ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே, இப்ப இந்த உடன்படிக்கை ஒருவன் மீறுவானானால்
அதான் வேதம் சொல்லுது, இந்த ரத்தத்தை விட்டு நீ வெளியே போனாவோ, அல்ல இந்த ரத்தத்தை நீ மதிக்காமல் செயல்பட்டாலோ, இந்த ரத்தத்தோடு உறவில்லாமல் வாழ்ந்தாலோ, இந்த ரத்தத்தை நீ கனப்படுத்த தவறினாலோ, கிருபையின் ஆவியை நீ நிந்திக்கிறாய். அப்படி செய்யும் பொழுது இந்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று நீ நினைக்கிற. ஆகவே எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை நீங்களே யோசிக்கணுங்கிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அப்படி இருந்தால், நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் இயேசு பண்ணுகிற ஜட்ஜ்மெண்ட் என்பது அதை காட்டிலும் மேலானதாக இருக்கும். இரக்கமில்லாத மனிதர்களுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிதாவான இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரத்தத்தை கனம் பண்ணுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த ரத்தத்தை கனம் பண்ண பழகுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.